வானொலியில மிக அருமையான, சுலபமாக செய்யக்கூடிய, ஆரோக்கியமான ஒரு சாலட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சாலடுக்கு தேவையான பொருட்கள முதல்ல பார்த்துரலாம். வெங்காயம், சிவப்பு வெங்காயமோ அல்லது வெள்ளை வெங்காயமோ எது இருக்கோ, அத இந்த மாதிரி நல்லா அ ஓரளவு பெருசு பெருசாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2வதா பார்த்தீங்கன்னா, எந்த சாலடுக்குமே வெள்ளரிக்கா வந்து ஒரு அருமையான சுவைய குடுக்கும். நீர்க்காய். இது மிக சத்துள்ள நெறைய பலன்கள் நிறைந்த ஒரு அ காய். ஸோ வெள்ளரிக்காயும் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. அடுத்ததா லேட்யூஸ். விதவிதமான லேட்யூஸ் இருக்குது. எந்த லேட்யூஸ் உங்களுக்கு கிடைக்குதோ, இல்ல எல்லா லேட்யூஸுமே கிடைச்சாலுமே நீங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குடமிளகா. பச்சை, மஞ்சள், சிவப்பு இன்னும் வண்ண வண்ணமா கிடைக்கும். இது நல்ல சுவை குடுக்கறதுனால, நல்ல ஒரு சூப்பரான வண்ணங்கத்தையும் நம்மளுடைய சாலடுக்கு குடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் பெரிய பொடியாவே கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கேரட்டு. கேரட் தான் உள்ளத்திலேயே வந்து ரொம்ப ஹார்டா இருக்கிறது. அதனால கேரட்ட வந்து துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாருக்கும். அடுத்தது தக்காளி. சாலடுக்கு தேவையான குட்டி தக்காளி யூஸ் பண்ணலாம். இல்ல பெரிய தக்காளி தான் இருக்குன்னா, பெரிய தக்காளிய கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சூக்கினி. இப்ப எல்லா கடையிலுமே இங்க கிடைக்குது. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்கா மாரியே தான் இருக்கும். பட் ரொம்ப உடலுக்கு நல்லதான ஒரு நீர்க்காய் தான் இது. இது வந்து உங்களோட சாலடோட அளவையும் அதிகரிக்கும். உங்களுடைய வெஜிடபிள் இன்டேக்கையும் இன்கிரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால சுக்கினி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா சேலரி. அ செலரி வந்து சூப்புக்கு தான் சேர்க்கிறது அப்படிங்கிறது இல்ல. சாலடுக்கு கூட சேர்த்துக்கலாம். ஒரு அருமையான சுவைய குடுக்குது. இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒண்ணு வந்து நம்மளுடைய கொண்டைக்கடல, சென்னா. நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில, எந்த பாத்திரத்தில நீங்க நார்மலா அவிப்பீங்களோ, குக்கரா இருந்தா சரி, இல்ல எந்த பாத்திரத்தில அவிப்பீங்களோ, அதில கருப்பு சென்னாவோ, அல்லது கருப்பு கொண்ட கடலையோ, அல்லது வெள்ள கொண்ட கடலையோ எது இருக்குதோ, அத ஊற போட்டு படுத்துட்டீங்கன்னா போதும். காலையில எந்திரிச்சோனே வேலையா நல்லா அலசிட்டு, கொஞ்சம் உப்பும், மஞ்சத்தூளும் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா, அவ்வளோதான். இதெல்லாம் கட் பண்ணிட்டு, இத அவிச்சுட்டு, இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிற வேண்டியது தான். இதோட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. ரொம்ப ஆக அ ச அளவா உப்பு இல்ல, கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அடுத்தது முக்கியமானது பெப்பர். இதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட் குடுக்குறது. பெப்பர் பொடி. நான் வீட்லயே பெப்பர அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அத சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததா சாலடுனாலே எல்லாருமே வந்து ஆலிவ் ஆயில் தான் ஊத்தணும்பாங்க. நான் வந்து எங்க பூம்புகார் மரச்செக்கு நல்லெண்ணெய தான் பயன்படுத்துறேன். இது வந்து மிக ஒரு அருமையான சுவை. ஆலிவ் எண்ணெய விட பயங்கரமான ஒரு சுவைய குடுக்குது. இதில பண்ண சாலட் வந்து 2, 3 நாளைக்கு வரைக்கும் கூடமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து இதில கொஞ்சம் லெமன் விட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும் அப்படிங்கிறவங்க லெமன் விட்டுக்கலாம் தாராளமா. இல்ல நான் கொஞ்சம் வினிகர் ஊத்திக்கிறேன் அப்படின்னாலும் ஊத்திக்கோங்க தாராளமா. நான் அதெல்லாம் எதுவும் போடல. உங்களுக்கு வேணும்னா வினிகர், லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அருமையான, ஆரோக்கியமான ஒரு சாலட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு நீங்க இத அலுவலகத்துக்கு அ உணவா கொடுத்து விடலாம். காலை உணவா எடுத்துக்கலாம், மதிய உணவா எடுத்துக்கலாம். மாலையில சிற்றுண்டியா கூட எடுத்துக்கலாம். மிக அருமையான, ஹெல்த்தியான ஒரு ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இது மாதிரி நெறைய ரெசிபி போட இருக்கிறோம். கண்டிப்பா எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க் யூ.